ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஹேடே மட்டும்தான். மோஸ்ட்லி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருந்தால் இருக்கலாம். பார்ப்போம் என்னங்கிறத பார்ப்போம். துவாரக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வீட்டிங் மட்டும்தான். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? புதுசாக வந்து ஹேடேயில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் என்று பார்த்தீர்களானால், நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒன்று குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் கேன்சல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கேன்சல் பண்ணுறதுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வந்து கலெக்ஷன் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்னங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் வந்து 1 2 3 வந்துருச்சு. 4வது ஓடிக்கிட்டு இருக்கு. 2 ஐஸ்கிரீம் இருக்குது. டேக் 2 ஐஸ்கிரீம் முடிச்சாச்சு. 2 சூஷி பிக் சூஷி 1 2 முடிச்சாச்சு. 4 நார்மல் பிட்ஸாவா? 1 2 3 4 போட்டு வச்சுருவோம். சீஸ் கேக் 1 போட்டு வைப்போம். இது 4. ஆல்ரெடி 1 2 போட்டு வச்சுருக்கோம். அது இருக்கட்டும். ப்ளூ கலர் சொக்கா போட்டு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். if I am not wrong. எஸ், டேக் கொடுத்துட்டு 1 2 1 கிளைமு. 4 வந்து பேக்கன் அண்ட் எக்ஸுக்கு எக்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோழியெல்லாம் குப்புறம் கிடக்கும். கோழிக்கெல்லாம் சோத்தை போட்டுட்டு என்னமோ திருடி இருக்கான்னு தெரில. கைஸ், இந்த புது அப்டேட்டில் ஹை ப்ரோன்னு சொல்லிட்டேனோ, டைப் பண்ணலையோ. ஹை ப்ரோ. புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். துவாரக் ஃபார்ம் நான் இருக்கேன். அபி ஆன்லைனில் இருக்கார். வீட்டிங் மட்டும்தான் அவரும் ஆன்லைனில் இருக்கார். அது இல்லாமல் புதுசாக வந்து எமோஜிலாம் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடு எமோஜி பார்த்தீங்களா, ஜொல்லு ஊத்துற எமோஜி, பன்னி, இவன் ஒருத்த கண்ணீர் மல்க இருக்கான், இவன் சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து போக போக அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் கலெக்ஷனு. டெர்பி பாயிண்ட்ஸ் யார் என்னென்ன எடுத்துருக்கான்னு எப்போதும் வருது காட்டுறது, தனியாக காட்டிருக்காங்க. யூ ஹேவ் டு ரிசீவ் எனி மெசேஜ் ஆஃப் இன்விடேஷன் ஹோம் பி ஃபைன். நமக்கு வர இன்விடேஷன்லாம் இங்கே வரும்னு இருக்காங்க. ப்ரோ காட்டன் வேணும் இருக்கா ப்ரோ? ப்ரோ பிளாங்க் கார் போல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கா? ஒரு நிமிஷங்க. போல்ட் இல்லை ப்ரோ. போல்ட் எனக்கே வந்து இது தேவை. இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க? பிளாங்க்குன்னா இதுவா? பிளாங்க் 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. பிளாங்க் 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. காட்டன் எவ்வளோ வேணும்? டன் எவ்வளோ வேணும்? விளங்கிருச்சு. டன் எவ்வளோ வேணும்? வருமா வராதா? என்னடா எக்ஸாக வருது? உயிர் எடுக்கிறானுங்க. அதை செலக்ட் பண்ணி போடலாம்ல இருக்குது. காட்டன் எவ்வளோன்னு கேட்போம். அது மட்டும் போகுதான்னு பார்ப்போம். அப்பா, ஷாப்பில் இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஷாப்பில் இருக்காமல. இவர் எப்படியே செலக்ட் பண்ணி உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். ஷாப்பில் என்ன போட்டிருக்காரு? காட்டன் போட்டார். குட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு கொஞ்சம் போட்டு வைப்போம். வேணாம் ப்ரோ, வாங்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த மேடம் என்னத்தை போய் எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? அவங்களோட ஐடிக்குள்ளே போயிட்டு என்னத்தை எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் வாங்கினது அவங்களுக்கு அப்படியே இருக்குது. ஒன்றும் துவாரக் ஃபார்ம் போயிட்டு என்ன வாங்கியிருக்காங்க? 1 ரூபாய்க்கு முட்டை வாங்கியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. கோழியை படுக்க போட்டாலே அதுக்கு திருப்பி வந்து சோறு போடணும்னு தோணுச்சு அந்த பிள்ளைக்கு. ஸோ சேட். பிளாங்க் வாங்கிக்கிறேன் ப்ரோ. ஓகே, இன் சேல். பிளாங்க் வாங்கிக்கிறாங்களாம். ஸோ நம்ம பிளாங்க் எவ்வளோ? 4 பிளாங்க் எக்ஸ்ட்ரா வேணுமா? ப்ரோ காசு இல்லை, மன்னிச்சுக்கோங்க. நான் நல்லா ஃபுல் ரேட்டுக்கு போடுறேன். வீட் பண்டில் வேணும் ப்ரோ. அபி ப்ரோ இருக்கா? வீட்டிங் மட்டும்தான்.
சாரி ப்ரோ, நோ மணி. அதான் ஃபுல் வேல்யூக்கு போட்டேன். ஓகே, வீட் பண்டில் வாங்கிடும் ஃபஸ்ட்டு. 10 20. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. போடு ப்ரோ, நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ. அவங்க கிடக்குறாங்க. டேபி முடிஞ்சிடுச்சா? பாஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இதுவாகிடுச்சு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ. அடுத்த தடவையிலேருந்தே நான் கொஞ்சம் ஆடுவேன், பார்ட்டிசிபேட் நல்லா பண்ணுவேன் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒர்க்கு ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் எப்போ வரேங்க அந்த லைவ் வர வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கே லைவ் வந்தாலும் வருவேன். நைட்டு 9 o'clock ஹேடேவே இருக்கலாம் லைவு. 1 2 3 1 2 1 2 3 1 2 3 எந்திரி. 1 நான் 35 வாங்கினேன். அவர்கிட்டேருந்து 20 ஆயிடுச்சு. அப்படிதா? கஷ்டம் தெரியுமா? மிஷின் வாங்குறது தான், அதுதான் ப்ரோ கஷ்டம். இன்னும் நான் அந்த லெவல் 78th லெவல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் இருக்கும் ப்ரோ. என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ப்ரொடக்ஷனில் இது பாருங்கள், இதுக்கு 6 லட்சம் வேணுமா, இதுக்கு வந்து டாக்கோக்கு 7 லட்சம் வேணுமா. என்கிட்ட மொத்தமே 3 லட்சம் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில எனக்கு. அதான் பணத்தை சேர்த்தா அடுத்த சேர்க்கறதுக்குள்ளே தாவத்து வந்துடுது. அட்சாச் கட்டாம் வீட் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும் ப்ரோ. கஷ்டப்படணும்ல, அதுக்கு வேலை இல்லாமல் இருக்கணுமில்ல. நம்ம சும்மா உட்காந்தோன்னா ஜிக்குன்னு போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. கோழி சாப்பாடு 1 2 3 4 5 வீட்டு போட்டு வைப்போம். வீட்டு சுத்தமாக இல்லை. வீட்டுங்கிறனே, அது பேர் என்னது? கான். ஓகே, இந்த ஈவெண்ட்டில் வேறு என்ன இருக்குது? இதுக்கு 4, இதுக்கு பேக்கன் அண்ட் எக்ஸுக்கு எக்ஸ் இல்லை, இதுக்கு போட்டாச்சு. இதுக்கு வந்து 1 2 போடணுமானோ. இதுக்கு கேரட் வேணும், அதை போட்டுப்போம். 9 வாங்கிட்டு வாப்போம். எனக்கு ஒன் ஆஃப் த உருப்படியான அப்டேட் இது தான். யார் ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு காட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு. ப்ரொடக்ஷனும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. அது எப்படி ரிமூவ் பண்ணுறான் இந்த அப்டேட்டில் வந்துரும்னு நினச்சேன். வரலையா என்னன்னு தெரில. இப்போ என்ன, நம்ம ஏதாவது ஒன்று போட்டுட்டு இது ஒன்று போட்டு வைப்போமா? இது ஒன்று போட்டுட்டு ஆக்டிவேட்டு ஹவு டு ரிமூவ் ப்ரொடக்ஷன் பாண்ட் செலக்ட் பண்ணி ஏதாவது இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் தான் பண்ண முடியும். இதுக்கே 4 5 போல்ட் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகலாம். சிலோக்கு ஒன்றுமே இல்லை. ஜோஜாடு அதையே செலக்ட் பண்ணுமோ கைஸ்? நீங்கள் யாராவது எதாவது பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். அதையே செலக்ட் பண்ணி பாண்டில் 0 இருக்குதுன்னு காட்டுறான். அதுலேயே வந்து தொட்டிங்கன்னா பாண்டில் 0 இருக்குது, பாண்டில் 2 இருக்குது. எவ்வளோ இருக்குங்கிறத இந்த சைடில் பாண்டில் இங்கே காட்டுறான். மற்றபடி இது ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னன்னு தெரியல. அது இன்னும் கொண்டு வரலையா என்னங்கிறது தெரியல. நம்ம என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். இவர் எதோ ஹெல்ப் கேட்டிருக்காரு. என்ன ஹெல்ப்பு? எங்கே ப்ரோ ஹெல்ப் கேட்டிருக்கீங்க? உங்கள் மரம் எதுவுமே துடிச்ச மாதிரி தெரியலையே. இங்கே எதுவும் துடிக்கலை, இங்கேயும் எதுவும் துடிக்கலை. ஓ, இங்கே இருக்கா? ஓகே. ஈவெண்ட்ஸ் வேறு என்னென்ன வருது? நெய்பர்ஹுட் டெர்பி
என்சின் 6 டேவான். பசில் வீலு ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் டாஸ்க்கு இதுதான். சிக்கன் வேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்கமிங்கில் ஊப்ஸுன்ட்டாங்க. வரட்டும், கோழி சாப்பாடெல்லாம் போட்டு வரட்டும். க்ரீம் 8, பட்டர் சீஸ் இல்லை, அதெல்லாம் போடணும். அடுத்தது சீஸ் எவ்வளோ? 1 2 3. பூனைக்கு சோறு போட்டாச்சா? எந்திரி, உங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டுற அப்புறம் மூஞ்சியை தொங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதான் ஆல்ரெடி 2 நாய் இல்லாமல் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்குது. 1 2 3 சாப்பிடுங்க. கேரட் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். மூஞ்சி தொங்க போட்டுக்காதீங்க. சுஷி 2 3 4 15. அதெல்லாம் நான் உனக்கு குக் பண்ணிட்டு தரேன். ஓகே, கொஞ்சம் நல்லா பண்ணுறானுங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணாலும் சரி. இவங்கள்ட்ட இது பார்க்குறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலெலாம் இவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கியூக்கம்பரை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு போட்டுக்கு ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. மீதியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, ஹெல்ப்புக்கு கேட்குறேன். இது வந்து ஃபெஸ்டிவ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். எங்கே கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷாப் ஆஃபர். இது காசு கொடுத்து வாங்கணும். இது டிசைன் ஃபெஸ்டிவல் ஷாப்பில் இருக்கான். டிசைன் ஃபெஸ்டிவல் வந்து இந்த தடவை வரும்னு நினைக்கிறேன். எப்போ வருதுன்னு தெரியல. கோட்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபெஸ்டிவல் ஷாப்பில் உங்களுக்கு வரும். ஏன்னா இதில் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. எங்கடா இருக்குது? டிசைன் ஃபெஸ்டிவல் ஷாப்பில் இது வருமா. ஃபெஸ்டிவ் ஃபவுண்டைன், இது வந்து ஃபார்ம் பாஸ் காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும். இது வந்து ஷாப்பாக, இது காசு கொடுத்து. இது வந்து உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் அப்டேண்டு இதில் வந்திருக்கு. அது என்ன இப்போ ஒன்று கலெக்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்திருக்கு. ஈவென்ட் கேட்டலாகு. இந்த கேட்டலாகில் தான் அதுவும் இருக்குது. அந்த என்ன பெஞ்சு, லாக் பெஞ்சு. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 100 காயின்ஸு இந்தமாரி கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து டாய் ட்ராக்ஸ் அப்படின்னு தரான். நீங்கள் பணக்காராக இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா பாதி இது வந்து இது காசுக்கு கொடுத்துருக்கான். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. வேறு ஹேடேயில் மாட்டுக்கு சோறு போட்டு போமா. 12 மாட்டுக்கு சோறு. கிரெக்கு என்ன கொடுத்துருக்கான் இன்றைக்கி? அவனை போய் பார்ப்போம். அவனை வர நான் டெய்லி மறந்து போயிடுறேன். அப்பா, மாடு சாப்பாடு, கோழி சாப்பாடு, எல்லா சாப்பாடும் தரான். மாடு சாப்பாடு, இந்த மாடு சாப்பாடு கோழி சாப்பாடு பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உசுறு போகுது. ஓகே, அதேமாரி இன்னொருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். யார்? அபிப்ரோ தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு அப்டேட்டை பற்றி பேசுனது? வேணாம் ப்ரோ, வாங்கிட்டேன். மேலே வாங்க. வீட்டிங் ப்ரோவா? டார்க் ப்ரோ ஹை. பிளாங்க் அண்ட் போல்ட் காட்டன் வேணுமா அப்டேட்டு? வீட்டிங் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆன்லைன் காமிக்குது ப்ரோ, பட் ட்ரக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் ட்ரக்கு பிடிக்கவில்லை. ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்குது. இந்த பழைய ஃபீலில் பார்த்து அப்படியே இருக்கா என்னன்னு தெரில. எனக்கும் இது பிடிக்கல ப்ரோ. இதுவும் புதுசாக மாற்றிருக்காங்க. ஆஸ் ஃபார் ஹெல்ப் இங்கேயே கிளிக் பண்ணிடலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆம்லெட் கிச்சன் தான் எனக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஹேடேயில் இதுக்கு மேலே பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் மூஞ்சியை தொங்க போட்டுருக்குது. கேரட்டை மட்டும் அறுவடை போட்டு சாப்பிட போட்டு அடுத்து வைக்கல. பிஓசி போடான்னு பார்க்குறேன், விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன குக்கும்பரே போடுவோம். இன்னும் 16 ஈவெண்ட் இருக்கா? கேரட்டு, எல்லாத்துக்கும் கேரட்டு தான் தட்டுப்பாடாக இருக்குது. கேரட் வந்து இன்னும் 3 நிமிஷம் ஆகுமா? சரி, அது மட்டும் இருக்கட்டும். காசு அந்த மட்டும் லாபம். ஓகே கேஸ், இதில் ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் இல்லை. அப்டேட் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எதுவும் பேச்சுவார்த்தையே எடுக்கலை அவங்க. இப்போ நான் போட்டுட்டேன். போட்டதை எப்படி ரிமூவ் பண்ணுவது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போடுறேன். போட முடியலையே. ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? அது என்ன வீடியோ வந்து இந்த அப்டேட்டில் உடலையா என்னன்னு தெரியல. நான் என்னங்கிறத செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது போட்டிருந்தேன் அந்த வீடியோ பேர் என்னது ஷேடோ ஃபைட் போட்டிருந்தேன். யாரும் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. வியூஸ் வந்து நிறையா போயிருந்துச்சு, ஆனால் கம்மியான டைம் தான் பார்த்துருந்தாங்க எல்லாரும். கமெண்ட்டும் ஒன்றும் பெருசாக வரல. திருப்பி போடலாமா இல்லை ட்ராப் பண்ணிடலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். யாரும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் வந்து இப்போ இப்போதைக்கு நான் அது கால்குலேஷனில் எடுத்துக்கல. ஆர்டிஆர் ரெட் டெட் ரிடம்ஷன் பிசி கேம்ஸ் விளாட்றவங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிசி கேம்ஸ் பிடிச்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து லைவ் கேம் பிளே வரும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மொபைலுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து சீஃப் வாவ் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, சீஃப் திங்ஸ் ஆர் பிரெட்டி கோல்டு ஆஃப்டர் த பிக் ராக் ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை. பெருசாக ஒரு ராக் வந்து ஊந்துருச்சான். விழுந்ததுலேருந்து ஏதோ வந்து இதுவாக இருக்குது, பயங்கர கோல்டாக இருக்குது. ஃபயர் மேட்ஸ் ஆர் ஈவன் ஸ்லீப்பிங் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் டு சேவ் ஆன். கோல்டு ஸ்டோரேஜில் போய் ஃபயர் மேட்ஸ்லாம் படுத்து தூங்குறாங்களாம். கலெக்ட் தோ ஸ்லீப்பி மைட்ஸ் இன் பேட்டில் அண்ட் பிளேஸ் தெம் இன் ஸ்மோக்கி ஸ்டவ். ஸ்மோக்கி ஸ்டவ்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும்ன்றாங்க. இட்ஸ் ஃப்ளேம்ஸ் வில் ஹீட் அவர் வில்லேஜ் அண்ட் மேக் எம்பர் மெடல்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. நீ யார் முதல்ல அதை சொல்லு. இந்த பொம்பளை யாருன்னு தெரியல. சாம்பியனா கையில் ஷீல்டு வச்சுருப்பதா சாம்பியன் மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இப்படி வந்து கெடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல டெக்கரேஷனு. சரி ஓகே. ஸ்பெண்ட் எம்பர் மெடல்ஸ் அட் ட்ரேடர் ஷாப் ஆன் ரிவார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். ஐஸ் கோலம்ஸ் அண்ட் ஐஸ் இண்டியன்ஸ் ஹேவ் ஜாயின்ட் யுவர் ஆர்மி ஃபார் பேட்டில். லெட் ஃபைட் த ஃப்ரீஸ். ஃப்ரீஸை வந்து நம்ம ஃபைட் பண்ணுவோம். அட்டாக் எனிமி கோல்டு ஸ்டோரேஜ் டு கலெக்ட் ஸ்லீப்பி மைட்ஸ். நல்லா தூங்கிட்டு இருக்கிற மைட்ஸ் வந்து எழுப்பணும். எழுப்புனீங்கன்னா வந்து எம்பர் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு காயின் மாரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த காயினை வச்சு நீங்கள் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து அன்லாக் பண்ணலாம். இதை தான் சொல்ல வராங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஐஸ் கோலம்ஸ் அண்ட் ஐஸ் மினியன்ஸ் ஜாயின் யுவர் ஆர்மி. ஐஸ் கோலம்ஸ் ஐஸ் மினியன்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களோட இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க, உங்களுடைய ட்ரூப்பில் இருக்குன்றாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? இதில் வராது. ஏன் வராது என்று கேட்டீர்களானால், வார் வந்து என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்ப்போமா? எப்படி அடிக்கிறது? இந்த சைடில் ஃபுல்லாக சாம்பியன் இறக்கி விட்டுட்டு, இந்த சைடில் குயினை இறக்கி விட்டுட்டு, ஆக இங்கே இறக்கி விட்டுட்டு வெளில எடுத்துகிட்டு கிளியர் பண்ணுவோமா? சரி, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓ நோ, யூ ஹவ் பீன் டிமோட்டட். குறைஞ்சிக்கிட்டே தோத்துக்கிட்டே இருக்கேடா. போன தடவை கூட விளையாட முடியலங்கிறதுனால டிமோட் ஆகிட்டே இருக்கேன். அட்டாக்கே போகல. ஐட்டம் மேஹேம் பார்த்தீங்களா? கிளான் கேசல் கேக்கு எம்பர் மெடல்ஸ் தரான், ஒரு 700 தரான். ரேடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட் பிளேக் எபிலிட்டியை ஸ்டார்ட் எபிலிட்டி ஆன் பண்ணால் மட்டும்தான் இப்படி அடிப்பாளா இல்லை எப்படின்னு தெரியல. பிளிங்ஸ் பிளேக்ஸ் அட் த க்ளோசஸ்ட் டிஃபரன்ஸஸ் இன்க்ரீஸ் நம்ம ப்ரொஜெக்டைல் டேமேஜ் 105. ஸ்லோ டவுன் 100%. சாரி 100. ஆமாம் 100% ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன் டியூரேஷன் 5.2 seconds. நம்பர் ஆஃப் டார்கெட் 6 points இன்க்ரீஸ். நம்மளுக்கு இதில் அப்படின்னா எப்படிக்கா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, எப்படி நம்ம இதை வாங்கிடுவோம். காசு கொடுத்து நீங்கள் வாங்கினீர்கள் ஆனால் நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹங்க்ரி ஹவுண்ட் அப்படின்னு ஒன்று, ஃப்ரோசன் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒன்று, இதெல்லாம் வந்து தராங்க. அது தவிர இந்த புக்ஸு லொட்டு லொசுக்கு விட்டு வெண்ணாங்கட்டி அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ராஸ்ட் ஏஜ் ஸ்கின்ஸ் அவைலபிள் நவ். மோட்டர் ஷாப்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். மெல்டவுன் மேஹேம் மெடல் ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக எப்போதும் வரது. வேறு என்ன இருக்குது இதில்? ஆமாம், இதில் என்ன நம்ம வருதுன்னு பார்க்கல. பிளான் கேஸ்லேயே எம்பர் மெடல்ஸ் தரான். ஐஸ் விசார்டு, திருப்பி எம்பர்ஸ் மெடல். மைட்டி மார்சல் ஐஸ் சவுண்டு ட்ரூப் வருது. திருப்பி எம்பர் மெடலு, மைட்டி மார்சல். பேக் ஆஃப் ஃப்ராஸ்ட் மைட் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்பெல். அது போட்டால் வந்து 3.7 seconds வந்து இந்த ஃப்ராஸ்ட் மைட் எங்கேயும் வீசிக்கிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் நாட் பேட். ஸ்லோ ஆக்குதுங்கிறத பொறுத்த வரைக்கும் நாட் பேட். அடுத்த 850 ஷைனி ஒரு ஐஸ் மினியன் தரான். க்ளோயி ஒரு தரான். கிளான் கேசல் எம்பர் மெடல் ஷைனி ஒரு தொட்டு லொஸ்க்கு வெட்டி வெங்காயம் எல்லாம் தரான். கடைசியாக வந்து இந்த ஸ்டவ் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்டவ், இந்த டெக்கரேஷனை ஃப்ரீயாக தரான் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு அட்டாக்கு போய் பார்ப்போம். ஐஸ் கோலம் இருக்குது உங்களுக்கு. வந்து அவன் பேர் என்னது? ஐஸ் சவுண்டு தானே அது. ஐஸ் மினியனும் இருக்குது. ஃபைன், நெக்ஸ்ட் ஏதாவது கொஞ்சம் லூட் இருக்கிற பெஸ்ட்டாக அடிப்போம். ஓகே, இது கொஞ்சம் அது இதில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த இதை கோல்டு ஸ்டோரேஜில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறான். அதில் வந்து இவ்வளோ நம்ம
அதுக்கு என்ன ஸ்லீப்பி மைட்ஸா, அது வந்து தூங்கிட்டு இருக்கலாம். அது நல்லா தூங்கி ஐயோ தேவையில்லாம ஸ்லீப்பி மைட்ஸை 200 கலெக்ட் பண்ணியிருக்கோம். 200 கலெக்ட் பண்ணோம்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளான் கேசில் கேக். இந்த கிளான் கேசில் கேக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். கிளான் கேசில் கேக்கை இப்போயே செலக்ட் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் தான் அது இருக்கும். அதை உடனே வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா அது ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சாரி 12 மணி நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ட்ரூப்ஸ் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கிளான் கேசில் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணாமலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ கிளைம் பண்ணி அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு லைவ் வருவேன். நான் உங்களை லைவ்லையும் நான் சந்திக்கிறேன். ஜிகா பாம் எதாவது ஒன்று போடுவோமா? டெஸ்லா. நன்றி, வணக்கம்.